கலைமிகள் ஆர்ட்ஸுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தேங்காய் நார் வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் பண்ணலாமா? ஒரு பேஸ்கெட் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கார்ட்போர்டு, சிசரு, கலர்ஃபுல்லாக நிறைய நூல் கண்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த சில்க் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம கயிறு திரிக்கிற மாதிரி திரித்து வச்சுக்கணும் அந்த தேங்காய் நாரை. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 கலரில் நான் திரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு நூல் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் நார் வந்து இப்படி திரிப்போம் இல்லைங்களா, அந்த பஞ்சு திரிப்போம்ல, அதே மாதிரி இப்படி இழுத்து ப்ரெஸ் பண்ணி அப்படியே நம்ம இப்படி உருட்டணும். அப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து அது ஒரு திரி மாதிரி ஒரு ஸ்டேஜில் கிடைக்கும். நல்லா அழுத்தி திருத்திக்கணும், திரிச்சுக்கணும். திரிச்சிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த நூல் எடுத்து நம்ம வந்து அப்படியே நம்ம மேலே சுற்றி விட்டுற வேண்டியது. அந்த பூ மாலை கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்படி சுற்றி விடணும். ஸோ நான் வீடியோவுக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் தடங்கள் இருக்குது. ஆனால் நான் கிட்டத்தட்ட 60 பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி திரிச்சிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஒரு தடவை சுற்றிட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த ஹாஃப் வந்து இதே மாதிரி சுற்றணும். ஸோ இந்த மாதிரி சுற்றி கொண்டு போகணும். ஸோ எனக்கு இந்த திரி வந்து திரித்து எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் முழுக்க ஆச்சு. 60 பீஸ் செஞ்சேன் ஒரு நாளில். அவ்வளோதான். திருப்பி மறுபடியும் இதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணி ஒரு நல்லா சுற்றிக்க வேண்டியதான். எதுக்காகனா அது வந்து இடையில நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது அருந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா சுற்றிக்கிறோம். இது வந்து ஒரு 3 நாள் ஆச்சு இந்த கிராஃப்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு. ஆனால் ஒர்த்து, ரொம்ப அழகான ஒரு ப்ராடக்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ கடைசியில் இந்த பூ கட்டுற மாதிரி ஒரு 3 முடி போட்டு அந்த நூலை கட் பண்ணிட்டா இந்த கயிறு ரெடி. இது எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ ஓகே, நம்ம கிராஃப்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த கார்ட்போர்டில் வந்து ஒரு 30 செப்பரேட்டாக பிரிச்சுக்கிறேன். ஒரு 30 நம்ம வந்து இதில் ஒட்ட போகிறோம். ஸோ 30 பகுதியாக பிரிச்சுட்டு கம்மு தடவி, ஃபெவிகால் தடவி அதை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா பீஸையும் எடுத்து அடுக்க வேண்டியது தான். அடுக்கி இந்த மாதிரி ஒட்டணும். ஒன்று ஒன்றா ஒட்டி கம்ப்ளீட்டாக எந்த இடத்தையும் கேப்பையும் விட்டுறாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு வெயிட் நல்லா வைக்கணும். இந்த வெயிட் பத்தாது, கொஞ்சம் நல்லா ஹெவியான ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பானையோ இல்லை ஏதோ வெயிட்டான ஒரு பொருள், ஒரு கல், ஒரு பெரிய பாறை ஏதாவது வச்சோம்னா கூட கொஞ்சம் ஒட்டிக்கும். ஒரு 1/2 hour 1 hour விட்டோம்னா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கயிறு திரித்து வச்சுருக்கேன். அந்த கயிறு வந்து சும்மா நம்ம ஒரு இப்படி சுற்றி நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு முறுக்கு மாதிரி ஒரு ஷேப்பில். எதுக்காகனா இந்த பேஸில் வந்து நம்ம ஒட்டணும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒட்டணும். நம்ம பண்ண போகிற அந்த கிராஃப்ட் வந்து ஒரு பென் ஹோல்டர் அல்லது ப்ரஷ் ஹோல்டர்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு ஃப்ளவர் வேஸ்ட்னு வச்சுக்கலாம். அதை தான் நம்ம பின்ன போகிறோம். அதுக்கான பேஸ் வந்து இங்கே ஒட்டணும். ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதை நான் நல்லா இதை கட்டிக்கிறேன். இதில் அப்படியே சுற்றி சிக்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கம்மு வந்து திருப்பி அது மேலே அப்ளை பண்ணி இந்த பீஸை ஒட்டணும். நம்ம கீழே பண்ணி வச்சுருக்க அந்த கயிறுலாம் வந்து இப்போ ஒட்டி இருக்குது நல்லாவே. அதுக்கு மேலே இந்த கம்மு கொஞ்சம் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ இது கட்டெல்லாம் போகிறதில்ல, அப்படியே ஒட்டி வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒட்ட வேண்டியது தான். இது ஒட்டி இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு வெயிட் வச்சிடணும். நம்ம அதே பானை எடுத்து கூட வச்சிடலாம். இல்லைனா இதை விட இன்னும் வெயிட் வேணும் வைக்கலான்னா ஒரு கல், பெரிய பாறை வைக்கலாம். நான் இந்த வெயிட் பத்தலை, நான் ஒரு பெரிய பாறை தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த வச்சதும் கொஞ்சம் நல்லாவே ஒட்டிடுச்சு. ஒரு 1 hour காய விட்டேன், நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம திரித்து வச்சுருக்க கயிறு இன்னும் இப்போ 30 பீஸ் இங்கே ஒட்டியிருக்கோம். அடுத்த 30 பீஸ் அங்கே வந்து தனியாக இருக்கா, அதை தான் பின்னுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ அதுக்கு பதிலாக அந்த பேஸ் நம்ம ஒட்டணும் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சின்ன கயிறு இப்படி ஒரு ஹோல் பண்ணி கட்டிட்டு அந்த பின்னல் கூட அதையும் பின்னி விட்டுறணும். அது எப்படி பின்னுறதுன்னா, நம்ம கூடை பின்னுறது பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதே தான் இங்கே வந்து நம்ம இந்த கயிறுகளுக்கு பின்ன போகிறோம். அந்த கூடை பின்னுற மாதிரி பேஸ்கெட் வீவிங்னு சொல்லுவாங்க. அந்த கூடை மூங்கில் பெரம்பு கூடை பின்னுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதை பின்ன போகிறோம். இது ரொம்ப அழகாக இருந்தது இது பின்னு பார்க்கும்போது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ அதை எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த கயிறெல்லாம் ஒன்றா நம்ம வந்து மடிக்கணும். இப்படி மடித்து கொஞ்சம் நிமித்தி வைக்கணும். ஒன்றா சேர்த்து நம்ம கொஞ்சம் இப்படி அமுத்தி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து அந்த ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வச்ச அந்த அட்டை கார்ட்போர்டும் கீழே வச்சுருக்க பேஸும் பார்த்திங்கன்னா அந்த பென் ஹோல்டர் அல்லது ஃப்ளவர் வேஸோடைய பேஸாக மாறிடும், அடித்தளமாக மாறிடும். இப்போ இதை நம்ம நல்லா இப்படி ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கணும். கொஞ்சம் இப்படி நல்லா இது பண்ணோன்னா அது நல்லா வந்துட்டு ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ இது வந்துட்டு நம்ம பின்னுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு அந்த கூடை பின்னுறதுன்னு நெட்டில் அடித்து பார்த்தோம்னா அந்த கூடை பின்னுறதோட டெக்னாலஜி தெரிஞ்சிடும், அந்த டெக்னிக் வந்து தெரிஞ்சிடும். அதுபடி இப்போ நம்ம பின்னி வச்சுருக்க அந்த மற்ற கயிறு இருக்கு இல்லைங்களா, பேலன்ஸ் 30, அதை எடுத்து இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம சின்ன திரி கட்டணும் இல்லையா, அது கூட இப்படி பின்னி நூல் வச்சு கட்டிட்டு அதை நம்ம வந்து இப்படி பேஸ்கெட் வீவிங் சொல்லுவாங்க, அந்த வீவிங் படி அப்படியே நம்ம கொண்டு போகிறோம். அதாவது எப்படின்னா ஒரு கயிறு மேலே அடுத்த கயிறு கீழே, அதுக்கு அடுத்த கயிறு மேலே வரும், அதுக்கு அடுத்த கயிறு கீழே வரும். அந்த மாதிரி மாறி மாறி நம்ம பின்னணும். கூட பின்னுறது பார்த்தோன்னா நமக்கு புரியும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க மூங்கில் பெரம்பு கூட. அதே மாதிரி தான் இது பின்ன போகிறோம். ஸோ இது வந்து இந்த தேங்காய் நார் வச்சு பண்ணும்போது இதோடைய லுக்கு ரொம்பவுமே ரொம்ப நல்லா வந்தது. இது போகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு கிராஃப்ட். இப்போது தொடக்க நிலையில் இருக்கவங்க, புதுசாக கற்றுக்கிறவங்க அப்படின்னா இது வந்து இதில் பண்ணி பார்க்கலாம். இதுலேயே நிறைய ஒர்க் இருக்குது. அந்த திரியை ரெடி பண்ணுறதே ஒரு பெரிய வேலை. ஒரு நாள் முழுக்க நான் பின்னி எனக்கு வந்து ஒரு 60 பீஸ் தான் என்னால் பண்ணவே முடிஞ்சது. அவ்வளோ நேரம் ஆச்சு. ஆனால் ஒரு தடவை முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே அழகான ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிது. இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி கூட, எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட். நூல் கம் மட்டும்தான் கொஞ்சம் சிந்தட்டிக், பட் அது நம்ம வேறு வழி இல்லை, அது யூஸ் பண்ணி தான் ஆகணும். தேங்காய் நார், நூல், இது 2 மட்டும் வச்சு நம்ம இது அழகான ஒரு ப்ராடக்டை வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது வந்து பேசிக்காக நான் வந்து பின்ன ஆரம்பிச்சிருக்கேன். இது பின்னல் எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போது ஃப்யூச்சரில் இந்த வீடியோலேயே நான் காட்டுறேன். அப்புறமா இப்போ பேசிக்காக நான் எப்படி பின்ன ஆரம்பிக்கிறேன். பேசிக்காக ஒரு 2-3 லேயர் பின்னுறது மட்டும் கொஞ்சம் குழப்பம், அதை மட்டும் பார்த்து நம்ம வந்து பின்னிக்க வேண்டியது தான். எப்படின்னா இந்த அடுத்த திரி உள்ளே பின்னுறது கொடுக்குறோம் இல்லைங்களா, அது வந்து ஒவ்வொரு பீஸும் கனெக்ட் பண்ணி கட்டி இந்த மாதிரி நூல் வச்சு கட்டணும். கட்டி அது தீரும்போது அடுத்த பீஸ் வச்சு கட்டணும். அந்த எண்டு முடியும் போது அடுத்த பீஸ் வந்து வச்சு கட்டணும். இப்போ இப்படி கட்டியிருக்கேன் இல்லைங்களா, அது மாதிரி இப்போ அடுத்து பின்ன ஆரம்பிச்சிட்டேன். ஒன்று அப்பு, இன்னொன்று டவுனு. இது வந்து பேசிக் பிளெயின் வீவ்னு சொல்லுவாங்க. நம்ம துணியிலையும் இந்த மாதிரி தான் தைப்போம். துணி வந்து நெய்யிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். பேசிக் பிளெயின் வியூ, அப்புறம் 12 வீவ், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. பிளெயின் வீவு, 12 வீவு, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஹனி கோம்பு அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. அது மாதிரி இது வந்து பிளெயினாக நான் வந்து பண்ணுறேன். ஒரு நூல் மேலே, அடுத்த நூல் கீழே, அதுக்கு அடுத்த நூல் மேலேன்னு வரும்போது இது வந்து தானாக ஒரு பின்னலாக கிடச்சிரும். ஸோ அது எப்படி பின்னுறதுன்னு நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரும். ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு 2-3 பீஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராடக்டாக எனக்கு கிடச்சிது. ரொம்ப டியூரபுளாக, ரொம்ப வருஷத்துக்கு கூட நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் போல், அந்த மாதிரி கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக எல்லாம் ஒரு லேயர் வச்சிட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரியணும் இல்லைங்களா எப்படி பண்ணுறேன்னு, அதனால தான் இது காமிக்கிறேன். இல்லைன்னா இது ஃபாஸ்ட்வேர்டு பண்ணி போயிடலாம். பட் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜு. ஸோ பார்த்துக்குங்க. ஒன்று மேலே வைக்கிறேன், அடுத்தது கீழே போயிடும், அதுக்கு அடுத்தது மேலே வரும். பக்கத்தில் இருக்கிறது கீழே, அடுத்தது மேலே, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கீழே மாறும். இது என்னென்னா 30 பீஸ் த்ரெட்டுன்னா 30 பீஸ் வைக்கணும். 31 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பின்னலில் குழப்பம் வந்துடும். ஈவன் நம்பராக வைக்கணும். 30 அல்லது 26 அந்த மாதிரி, 25, 37 அந்த மாதிரிலாம் வச்சோம்னா குழப்பிடும். கரெக்டாக 30, 40 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா பின்னும்போது எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும்.
ஸோ இப்படி தான் ஆரம்பத்தில் ஒரு 2-3 லேயர் போகும்போது கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபாஸ்ட்டாக காட்டாமல் மெதுவாக காட்டுறேன். ஒரு சின்ன குழப்பத்தோடு தான் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அது புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து இந்த கூடை பின்னுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவே வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த மெத்தடு தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுலேயே நம்ம வந்து ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலான கிராஃப்டெல்லாம் நான் பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து இது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து ஓகே, ஸோ இப்படி தான். ஸோ இந்த இது முடிக்கிறதுக்கே எனக்கு இன்னும் ஒரு நாள் ஆச்சு. இது ஃபுல்லாக பின்னி எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் தேவைப்பட்டது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். பார்த்துக்கங்க. எப்படின்னா அடுத்து மேலே போடுறேன், அடுத்தது கீழே வைக்கிறேன், அதுக்கு அடுத்த பீஸை மேலே கொண்டு வரேன். புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். அது கீழே, அதுக்கு அடுத்து மேலே. கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்து இது பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா தொலைதலன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி இது வந்து நம்ம டைட் பண்ணணும். ஆல்ரெடி அது ரொம்ப நரம்பு டைட்டாக தான் இருக்கும் அந்த திரி. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அடுத்த திரி எடுத்து நான் அங்கே வைக்கிறேன், பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி அது தீர்ந்து போச்சு. இது வச்சுருக்கேன். இப்போது இதை வச்சுட்டு ஒரு நூல் எடுத்து கட்டிக்க வேண்டியது தான். அது தீர தீர திரிச்சு பண்ணலாம், பட் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால நான் வந்துட்டு ஒரு நூல் வச்சு கட்டிக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சேஃபர் சைடாக இருந்துக்கலான்னு சொல்லி ஒரு நூல் வச்சு கட்டுறேன். எதுக்காக இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங் கிராஃப்ட் தான். அதனால் உங்களுக்கு தெளிவாக முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக காட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். இதில் இன்னும் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு பார்க்கும்போது புரியும் அப் டவுனுங்கிறது. இது பேசிக் வந்து நம்ம க்ளோஸ்அப்பில் வச்சா இன்னும் கன்ஃபியூஸ் தான் ஆகணும். தான் கொஞ்சம் நான் வைடாக வச்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், நல்லா அந்த நூல் வச்சு நான் சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டு கட்டிட வேண்டியது தான். நம்ம அதுக்கு பேசிக்காக அந்த திரி பண்ணும்போது நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, டெய்லரிங் யூஸ் பண்ணுற அந்த த்ரெட்டு. இது வந்து நார்மலாக பூ கட்டுவோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டு தான். அந்த நூல் யூஸ் பண்ணி நான் இது சும்மா கட்டிக்கிறேன். அவ்வளோதான். நல்ல ஒரு 4-5 முடி போட்டு கட்டியாச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா நம்ம பின்னி இழுக்கும்போது அவுத்துட்டு வந்துடாமல் இருக்கணும். உருவிட்டு வந்துடும். ரொம்ப பிடிச்சி இழுத்தோன்னா அது உருவிட்டு வந்துடும். அப்படி வராமல் இருக்குன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக கட்டிக்கிறது நல்லது. எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கிறத கட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். சரிங்களா? இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். இப்போ என்னென்னா ஒரு பேசிக்கான ஒரு லேயர் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போயே பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஷேப் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் அப்பு டவுனு அப்படி கொண்டு வர அடுத்த பீஸ் போயிடலாம். இப்படி தான் ஒவ்வொரு அந்த த்ரெட்டு முடியும் பின்னுறதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு முடிய கட்டிட வேண்டியதுதான் அடுத்த பீஸை. அதை பேசிக்காக பண்ணுறது அந்த கயிறுலாம் வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கும். கரெக்டான கயிறை சூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஒன்று அப்படி போய்டும், வடிவேலு சொல்கிற மாதிரி ஒன்று காதில் ஏறுது, கடவாயில் ஏறுது, மூக்கில் ஏறுதுங்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக தான் நிற்கும். நம்ம தான் பார்த்து கரெக்டான ஒரு நூல் எடுத்து தைக்கணும். இதை பண்ணும்போது எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், இது வந்து அப்படி தான் கொஞ்சம் கஷ்டமான இது தான் புரியறதுக்கு. ஆனால் கரெக்டாக பிடிச்சி கேர்ஃபுல்லாக பண்ணிடணும். சரிங்களா? ரொம்ப நேரமாக இதே ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்கிறனால காமிச்சிருக்கேன். இல்லைன்னா இதையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா புரியலைங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுறேன், பொறுத்துக்கோங்க. நீ அடுத்த ஃப்ரேமுக்கு போயிடலாம். அடுத்தது வந்து நமக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு ஷேப் நமக்கு வந்து தேவைப்படும். என்னதுன்னா ஒரு டப்பாவோ அல்லது ஒரு பானையோ ஏதோ ஒன்று வந்து நமக்கு தேவைப்படும்.
அப்போது அதில் வச்சு கொஞ்சம் பின்ன ஆரம்பித்தோன்னா நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இப்படி வச்சு இப்படி பின்னும்போது நமக்கு அந்த ஷேப்பும் கரெக்டாக கிடைக்கும், பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பின்னுறது வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு நான் அழகாக காட்டுறேன். இப்படி போய் ஃபஸ்ட்டு அப்பு டவுனு, அவ்வளோதான். ஸோ இந்த ஆங்கிள்லேயுமே உங்களுக்கு தெளிவாக தெரியலைன்னா நீ அடுத்த ஆங்கிளில் இன்னும் க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் காட்டுறேன். ஆனால் இப்படி தான் வச்சு நம்ம பின்னும்போது நமக்கு வந்து இப்போது இந்த டப்பா இந்த ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இப்படி பின்னும்போது நமக்கு இப்படி கிடைக்கும். இதே ஒரு பானையில் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அந்த பானையோட ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஷேப்பில் வந்து நம்ம வச்சு பின்னுறோமோ அந்த ஷேப் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ கோக் பாட்டிலில் வச்சு வந்து நம்ம பின்னுறோன்னு வைங்களேன், அந்த ஷேப்பில் நம்ம பின்ன முடியும். ஸோ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுதான். ஒரு பாக்ஸில் வச்சு ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு செவ்வகமாக இருக்கக்கூடிய பெட்டியில் வச்சு பின்னுறோம் அப்படின்னா அந்த ஷேப் நமக்கு கிடச்சிரும். அதுக்கு நம்ம வேறு மாதிரி நம்ம பேஸ் ரெடி பண்ணணும். இது சர்க்குலர் பேஸில் இருக்குது. அந்த மாதிரி கட்டமாக பின்னணுன்னா நம்ம வந்து பேஸ் வந்து கட்டமாக சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒட்டி பண்ணும்போது அது வித்தியாசமாக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் அதான் அடுத்த ஸ்டெப்ஸ் அதே மாதிரி அப் அண்ட் டவுன் ஃபாலோ பண்ணியே ஃபுல்லாக பண்ணுறேன். அது சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து எனக்கு ஒரு நாள் ஆச்சு ஃபுல்லாகவே பின்னுறதுக்கு. ஏன்னா காயர் வந்து ரொம்ப நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி, ரொம்பவுமே நல்ல ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரி கூட. ஸோ ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான் இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நிறையா வரப்போகுதுங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து அடுத்த எண்டு வந்து நான் கட்டுறேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு வச்சது வந்து தீர்ந்து போச்சு, அடுத்த எண்டு சூஸ் பண்ணி வச்சு அது கூட நூல் வச்சு கட்டிக்கிறேன். எதுக்காக நான் அது டீட்டெயிலாக காட்டுறேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் புரியுது கஷ்டமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஈஸியாக இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். நான் ஃபாலோ பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் இனி ஏதாவது பெட்டராக பண்ணணும், பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை வீடியோஸ் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ராக்ஷன் வேணும். நீங்கள் வேறு எந்த கிராஃப்ட்ஸ் ஏதாவது வித்தியாசமாக எதிர்பார்க்குறீங்களா, இல்லை ஆர்ட் ஒர்க்ஸ் எதாவது பண்ணுறதுக்காக எதிர்பார்க்குறீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அது பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது தான், அப்படியே அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொண்டு போயிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ அடுத்த பீஸ் கனெக்ட் பண்ணுறேன், கட்டிக்கிறேன். இது அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியது தான். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட ஷேப் வர ஆரம்பிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த பீஸ் வந்து கட்டுறேன் பார்த்தீங்களா, அடுத்த பீஸ் கட்டுறேன், அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அப்புறம் அப் அண்ட் டவுன் அதே மாதிரி பின்னிகிட்டே போக வேண்டியது தான். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்குமே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 3 நாள் வந்து ஒரு கிராஃப்ட் வந்து பண்ணி டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போன மாதிரி இருந்துச்சு. ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஆர்ட் பண்ணுறதும் சரி, கிராஃப்ட் பண்ணுறதும் சரி, கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரின்னு நடந்துகிட்ருக்கோம். நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த வீவ் ஸ்ட்ரக்சரு. ஒன்று அப்பு, அடுத்தது டவுனு, அடுத்தது இது அப்பில் வச்சிட்டோம், அது டவுனில் வச்சிட்டோம். அடுத்த பீஸ் வந்து மேலே கொண்டு வரோம். தெரியுதுங்களா, இதுதான் அந்த வந்து பிளெயின் வீவ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கூட பின்னுவோம் இல்லைங்களா, ரெகுலராக கூட பின்னுவோம் இல்லைங்களா, அந்த கிராமங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், மூங்கில் பரம்பு வச்சு பின்னுவாங்க. அந்த மூங்கில் பரம்புக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே தேங்காய் நார் யூஸ் பண்ணி அந்த திரித்து அதில் வந்து பண்ணுறோம். இதிலே ஏகப்பட்ட வீவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் வீவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணோன்னா ரொம்ப அழகழகான இன்னும் வித்தியாசமாக என்னென்னமோ பண்ணலாம். அதே ஸ்டைல் தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன்.
இப்போது லூஸ் எண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ பின்னி முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. இப்போ லூஸ் எண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கட்டி விட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பின்னல் மாதிரி கூட பின்னலாம். ஒரு கட்டிட்டு ஒரு 3 பீஸாக வந்து சேர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 பீஸையும் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஜடை பின்னுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதை பின்னி விட்டுற வேண்டியது தான். ஒரு 3 பீஸ் எடுத்து அப்படியே ஜடை பின்னுற மாதிரி பின்னி விட்டுற வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இந்த 3 பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கட்டிடுறது நல்லது. எதுக்காக இவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணுறோன்னா, நமக்கு வந்து இது முடிச்சதுக்கப்புறமா எதுவுமே லூஸ் எண்ட்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா எடிட் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவுமே நல்லது. அதான் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த பின்னல் மாதிரி பின்னியிருக்கேன். பின்னிட்டு எண்டில் வச்சு நான் அதை கட்டிடுறேன். எந்த ஒரு லூஸ் எண்டுமே நமக்கு வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது திருப்பி எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 3 நாள் ஒரு கிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே பத்திரமா வச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக இது அப்படியே இருக்கும். டியூரபிள் ப்ராடக்ட் தான், அதுவும் யூஸபிள் ப்ராடக்ட்டு வேறு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம வீட்டில் டெக்கரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே சைஸ் கொஞ்சம் பெருசாக பண்ணோன்னா வீட்டில் காய்கறி போட்டு வச்சுக்கிறது, பழங்கள் போட்டு வச்சுக்கிறது யூஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பின்னி வச்சுருக்கேன். பின்னி அந்த எண்ட்ஸ் வந்து இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இப்படி வந்து அந்த பிசிறு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அசிங்கமாக தெரிகிற பிசிறுலாம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, இது 2 பீஸாக எடுத்து இப்படி கனெக்ட் பண்ணி இதையும் நம்ம கட்டி விட்டுறோம். இதே நூல் வச்சு கட்டிக்க வேண்டியது. நம்ம 2 ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா தேங்காய் நார், அதுபோக நூல், அப்புறம் கீழே வந்து கார்ட்போர்டு, கொஞ்சம் கம்மு, அவ்வளோதான். வேறு எந்த விதமான ப்ராடக்ட் இதில் தேவையில்லை. அழகாக பண்ணிக்கலாம். பின்னு எதுவுமே தேவையில்லை, கம்பி எதுவுமே வேண்டாம். இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும். ஸோ நூல் வச்சு நான் கட்டிக்கிறேன். மினிமம் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு டியூரபிளான ஒரு ப்ராடக்ட், எண்டு ப்ராடக்டை வந்து நம்ம அழகாக பண்ணி முடிச்சிடலாம் இதை வச்சு. இது மாதிரி ஏகப்பட்டது நம்ம பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணலாம். இது நல்ல ஒரு சேல் வேல்யூவே இருக்குங்க. சும்மா நான் இது வந்து சொல்லலை. ஆக்சுவலாக காயர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட், பெரிய இண்டஸ்ட்ரியே இருக்குது. அது வந்து அளவில்லாமல் அது ஒரு பெரிய எப்படி டியூரபிள் ப்ராடக்ட். அது போக ரொம்ப ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் கூட. ஸோ பிசுரெல்லாம் நான் ஃபைனலாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். எங்கெங்கெல்லாம் பிசுறு இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணி. இது வந்து பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். ஆனால் அட்வான்ஸ்டாக இந்த வீவ்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை மாற்றி இன்னும் அந்த நூலுடைய சைஸஸ்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி சின்னது பண்ணி பெருசு பண்ணி மாற்றிலாம் பண்ணோன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பேசிக்காக எப்படி இது வந்து ப்ராக்டிஸ் செஷன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து வர்றதில் வந்து நான் ரொம்ப அழகான பெரிய அழகான கிராஃப்டெல்லாம் நான் பண்ணி காட்டுறேன். இது வந்து ரொம்ப டியூரபிளாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ் பண்ணலாம். எல்லா எண்டுமே வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. நூல் அந்த பிசுறாக இருக்கிறது எல்லாத்தையும் மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் மேலே ஒரு வார்னிஷ் அடித்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். வார்னிஷ் அடிச்சுக்கலாம், பெயிண்ட் அடிச்சுக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். எனக்கு இது ப்ளெயினாக அப்படியே இருக்கிறது பிடிச்சிருக்கேன், நல்லா அப்படியே வச்சுருக்கேன். தேங்க்யூ வாட்ச் பண்ணதுக்கு. இப்போ வந்து நான் உங்களுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கூடையில் தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா நிறையா லைக்ஸ் அள்ளி போடுங்க, ஷேர் அள்ளி போடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். தேங்க்யூ.